வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் பலமுறை சோர்ந்து போகிறோம். பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் தவிக்கிறோம். அப்படிப்பட்ட தருணங்களில் பிரபஞ்சம் நமக்குச் சில அறிகுறிகளையும் செய்திகளையும் அனுப்பி நம்மை தேற்றுகிறது. இதோ இப்போது உங்கள் கண்களுக்கு முன்னால் வந்துள்ள இந்தச் செய்தி வெறும் தற்செயல் நிகழ்வல்ல. இது பிரபஞ்சத்தின் ஆழமான திட்டமிடல். உங்கள் ஆழ்மனதின் அழுகையும் நீங்கள் ரகசியமாகச் செய்த பிரார்த்தனைகளும் இன்று இறைவனால் செவிமடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் கடந்து வந்த வலிகள், சந்தித்த துரோகங்கள் மற்றும் நீங்கள் இழந்த அனைத்திற்கும் ஈடாக ஒரு வசந்த காலத்தை உங்கள் வாசலில் கொண்டு வந்து நிறுத்த பிரபஞ்சம் முடிவு செய்துவிட்டது. உங்கள் விதியின் கதவுகள் திறக்கப்படப் போகின்றன என்பதற்கான ஒரு தெய்வீக அழைப்புதான் இது. நம்பிக்கையுடனும் திறந்த மனதோடும் இந்தச் செய்தியை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உங்களை நீங்களே உணர்ந்து கொள்ளவும் வெற்றி சிகரத்தை அடையவும் ஒரு புதிய வழி இதோ உங்களுக்கு காட்டப்படப் போகிறது. என் அன்பே, பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த தெய்வீக இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்தி இந்த தருணத்தில் உன் கண்களுக்கு முன் தென்பட்டால் அது தற்செயல் நிகழ்வல்ல. என்னுடைய இந்த செய்தி இப்போது உன்னை சென்றடைய வேண்டும் என்பதே என் விருப்பம். பிரபஞ்சம் இந்த செய்தியின் மூலம் இதை உனக்கு தெரிவிக்க விரும்புகிறது. ஒரு மிக நல்ல செய்தி. இன்று நீ அதை திடீரென்று கேட்கப் போகிறாய். பிரபஞ்சத்தின் சக்திகள் நீ பிறந்ததிலிருந்தே உனக்கு உதவத் தொடங்கிவிட்டன. அதை உணர அவை என்ன சொல்கின்றன என்று கேள். இந்த சக்திகள் உனக்கு தேவையான ஆதரவை வழங்க தயாராக உள்ளன. உன் வாழ்வில் ஒரு மிக மகிழ்ச்சியான காலம் வரவிருக்கிறது. என் அன்பே, என் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள். விரைவில் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான தற்செயல் நிகழ்வு நிகழும். விரைவில் நீ ஒரு மிகப்பெரிய முடிவை எடுப்பாய். இந்த முடிவு உன் விதியை மாற்றும். இந்த மகிழ்ச்சியான தற்செயல் நிகழ்வு நீ கற்பனை செய்யாத அளவுக்கு உனக்கு பல நன்மைகளை செய்ய தயாராக உள்ளது. அந்த மங்களகரமான தருணம் இப்போது வரும். நீ வெகு தூரம் செல்வாய். நீ வெற்றியின் சிகரங்களை காண்பாய். வா என் குழந்தையே, நான் உனக்கு ஒரு புதிய வழியை காட்டுகிறேன். வா, நான் உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு ரகசியம் வெளிப்படும். திடீரென்று உன் வாழ்க்கை வெற்றி பெறும். நீ ஆனந்தத்தை அனுபவிப்பாய். விரைவிலேயே நீ கற்பனை செய்திராத மகிழ்ச்சிகளால் உன் வாழ்க்கை நிரம்பும். நீ கற்பனை செய்ததை விட அதிகமாக சாதிப்பாய். உன் வாழ்க்கை அளவற்ற மகிழ்ச்சியாலும் உற்சாகத்தாலும் நிறைந்திருக்கும். என் அன்பே, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். ஒரு அழகான காலை உனக்காக காத்திருக்கிறது. உன்னுடைய நற்செயல்கள்தான் உன்னை முன்னோக்கி நகர்த்துகின்றன. பிரபஞ்சம் தனது செய்தியின் மூலம் இதை உனக்கு உணர்த்த விரும்புகிறது. திடீரென்று என் குழந்தையே, உனக்கு ஏதோ ஒன்று நடக்கும். இயற்கை உன்னை மன்னிக்கும். உன்னுடைய எல்லா தவறுகளும் மன்னிக்கப்படும். எல்லாம் வல்ல இறைவன் இப்போது உன் வழியை செப்பனிடுகிறார். நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம். நீ செல்ல வேண்டிய தூரம் அதிகம். இதை நினைவில் கொள். என் அன்பே, இனி யாரும் உன்னை குறை கூற மாட்டார்கள். உன் பெயர் பேசப்படும். உன் செயல்கள் விவாதிக்கப்படும். நீ தொலைதூரம் வரை பாராட்டப்படுவாய். நீ மேற்கொள்ளும் எதிலும் அளவற்ற வெற்றியை அடைவாய். உன் பாதையில் உள்ள ஒவ்வொரு தடையும் தானாகவே நீக்கப்படும். இது ஒரு அற்புதத்திற்கு குறைவானது அல்ல. அதை நீயே நேரில் காண்பாய். நீ வசதிகளை பெறுகிறாய். நீ மகிழ்ச்சியை காண்பாய். என் அன்பே, உன்னிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தவன் பொறுமையாக இரு. அவன் தானாகவே உன் வாழ்வில் வரத் தொடங்குவான். உன்னத நிலையை அனுபவிக்கத் தயாராக இரு. இன்று உன் விதியின் பூட்டுகள் திறக்கப்படுவது போல் தெரிகிறது. மக்கள் உன்னுடன் இனிமையுடன் இணைவார்கள். என் அன்பே, நீ திரும்பத் திரும்ப நினைத்துக் கொண்டிருந்த நட்பு இப்போது உன் வாழ்வில் ஈர்க்கப்படுகிறது. வெளியிலிருந்து ஒருவர் உன்னுடன் இணையப் போகிறார். ஒருவர் உன் எண்ணங்களின் ஒரு பகுதியாகப் போகிறார். என் குழந்தையே, இன்றிலிருந்து நீ மேற்கொள்ளும் எதிலும் உனக்கு மாபெரும் வெற்றியை தருவேன். உன்னையும் உன் செயலையும் பற்றி நான் பரவலாக பேசுவேன். நீங்கள் எண்ணற்ற மாற்றங்களை காண்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் இயற்கை நீங்கள் விரைவில் பெறப்போகும் ஒரு பரிசை உங்களுக்கு வழங்கவிருக்கிறது. நீங்கள் தகுதியானவர். நீங்கள் திறமையானவர். நீங்கள் ஆற்றல் மிக்கவர். இதை நினைவில் கொள்ளுங்கள். அதன் பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். மங்களகரமான ஒன்று நிகழவிருக்கிறது. இந்த செய்தி இப்போதே உங்களை வந்தடையட்டும். பிரபஞ்சம் இந்த செய்தியின் மூலம் இதை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறது.
உங்கள் வசீகரமான ஆற்றல் மிகவும் அதிகரித்துள்ளது. நீங்கள் ஆற்றல்களை ஈர்க்கிறீர்கள். விண்ணகத்தில் இருந்து ஒரு தேவதூதர் வருகிறார், அதற்கு தயாராக இருங்கள். இந்த மாதம் நீங்கள் ஒரு வெற்றிகரமான பயணத்தை நிறைவு செய்யவிருக்கிறீர்கள். ஏனெனில் ஏதோ ஒன்று திடீரென்று உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த செய்தி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். என் குழந்தையே, இவை தெய்வீகமானவை, இயற்கைக்கு அப்பாற்பட்டவை மற்றும் சக்தி வாய்ந்தவை. வாழ்க்கையை மாற்றும் சில தருணங்கள் வெளிப்படவிருக்கின்றன. நீங்கள் சில குறைகளை கண்டிருக்கிறீர்கள். அவை உங்கள் ஆழ்மனதில் பதிந்துவிட்டன. உங்களால் மறக்க முடியாத சில கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது. எங்கோ தொலைவில் ஒரு ஆற்றல் உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்கள் திடீரென்று என் ஆசீர்வாதங்களைப் பெறுவீர்கள். இந்த மாற்றத்திற்கு தயாராக இருங்கள். நீங்கள் இனி நிதி பிரச்சனைகளில் இருந்து என்றென்றும் விடுபடுவீர்கள். ஒவ்வொரு துன்பத்திலும் உங்களுக்கு 2 வழிகள் இருக்கும். நீங்கள் நிதி செழிப்புடன் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சிலர் உங்களுக்கு தீங்கு செய்யக்கூடும். ஆனாலும் அனைவரையும் மன்னியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேறிச் செல்லுங்கள். என் சக்திகளும் என் நம்பிக்கையும் உங்களுடன் உள்ளன. உங்கள் முன்னோர்களின் செயல்களின் பலன்கள் இப்போது சாதகமாக அமையப் போகின்றன. எல்லாம் நன்றாக இருக்கப் போகிறது. உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறியது போல் இருக்கும். திடீரென்று உங்கள் சுயமரியாதை அதிகரிக்கும். யாரோ உங்களை அழைப்பது போல் இருக்கும். உங்கள் மதிப்பு உயரும். என் அன்பே, குறுகிய மனப்பான்மையுடன் இருக்காதே. யாராவது உன் எண்ணங்களைப் பற்றி ஏதாவது சொன்னால் கோபப்படாதே. நீ மிகவும் பரந்த மனப்பான்மை கொண்டவள். உன் இதயம் மிகவும் பெரியது. உன் எண்ணங்கள் உன் வாழ்க்கையை மிகவும் சுமூகமாக நடத்துகின்றன. இந்த அமைதியான மனப்பான்மையை பேணு. நீ ஒரு புதிய அத்தியாயத்திற்குள் நுழைகிறாய். மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் நல்வாழ்வு நிறைந்த ஒரு காலம் தொடங்குகிறது. உன் வாழ்க்கையின் இந்த புதிய அத்தியாயத்திற்குள் மிகுந்த அன்போடும் மகிழ்ச்சியோடும் அடியெடுத்து வை. மிகவும் மங்களகரமான ஒன்று நடக்கப் போகிறது. உனக்கு மிகவும் நல்ல ஒன்று நடக்கப் போகிறது. வாழ்த்துக்கள் என் குழந்தைகளே, என் மகன்களே. நீங்கள் விரும்பியது எதுவாக இருந்தாலும், நீங்கள் கற்பனை செய்த மகிழ்ச்சி எதுவாக இருந்தாலும், இதோ இப்போது அதை ஒரு பரிசாக பெறுகிறீர்கள். நிதானத்துடனும் பொறுமையுடனும் நீங்கள் இத்தகைய முடிவுகளை எடுத்திருக்கிறீர்கள். இதோ நீங்கள் வெற்றியை அடைகிறீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியை காண்கிறீர்கள். நீங்கள் அமைதியை காண்கிறீர்கள். உங்கள் இதயத்தில் இருந்த வேறுபாடுகள் அனைத்தும் கரைந்து கொண்டிருக்கின்றன. நீ கற்பனை செய்ததை விட அதிக வெற்றியை அடைவாய். என் குழந்தையே, நான் வரும்போதெல்லாம் உனக்கு ஒரு பரிசை கொண்டு வருகிறேன். இன்றும் என் ஆசீர்வாத பரிசை உனக்கு கொண்டு வந்துள்ளேன். என் அன்பே, என் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள். யாராவது உன்னை கவனிக்கிறார்களா? உன் விதியைத் தொடர்ந்து மாற்றும் ஏதோ ஒன்று திடீரென்று உனக்கு நடக்கப் போகிறது. ஒரு மங்களகரமான நிகழ்வு நிகழப்போகிறது. ஆம், என் அன்பே, இந்த கனவு நனவாகப் போகிறது. என் அறிகுறிகளை நீ உணர்கிறாய். ஏதோ ஒன்று பெரிதாக நடக்கப் போகிறது. நீ இப்போது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தால், இன்று நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். நீ கண்ட கனவின் நிழலாகவே நீ உணர்ந்தாய். உன் போராட்டங்கள் இருந்தபோதிலும் இந்த வெற்றியை உன்னால் அடைய முடியுமா என்று நீ வியந்தாய். இதோ நான் கதவை திறக்கிறேன். என் தெய்வீக சக்திகள் உன் வாழ்வில் நுழைகின்றன. ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அது மங்களகரமானதாக இருக்கும். நீ நிறைய பணம் சம்பாதிப்பாய். நீ பல நண்பர்களைப் பெறுவாய். உன் வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்கும். மக்கள் உன்னை பாராட்டுவார்கள். உன்னைப் பற்றி பேசப்படும். எல்லோரும் உன்னால் மகிழ்ச்சி அடைவார்கள். புன்னகை செய் என் குழந்தையே. இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. என்னுடைய இந்த செய்தி இப்போது உன்னை சென்றடைய வேண்டும் என்பது என் விருப்பம். பிரபஞ்சம் இந்த செய்தியின் மூலம் இதை உனக்கு தெரிவிக்க விரும்புகிறது. ஒரு சக்தி உன்னை தொடர்ந்து தன்னை நோக்கி ஈர்க்கிறது. என் குழந்தையே, உன் வாழ்வில் பல ஏற்ற தாழ்வுகள் இருந்திருக்கின்றன என்பதை நான் அறிவேன். நீ பலரை இழந்திருக்கிறாய். இன்னும் பல இன்று பிரபஞ்சத்திடமிருந்து இந்த தெய்வீக செய்தியை நீ பெற்றிருக்கிறாய். இதன் மூலம் இந்த நற்செய்தியை நீ விரைவில் பெற முடியும். ஆம்,
என் குழந்தையே, இப்போது உன்னுடையது. உன் திறமைகள் ஒருபோதும் கேள்விக்கு உட்படுத்தப்படாது. உன் உள்ளார்ந்த ஆற்றல் முழுமையாக உருமாறியுள்ளது. இது உனக்கும் தெரியும். என்னை உன் தந்தையாக கருது, நீ எதையும் இழக்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் வேலைத்துறையில் நீ செழிப்படைவாய். இப்போது முன்னேறிச் செல்ல வேண்டிய நேரம். இது வெற்றியை அடைய வேண்டிய நேரம். இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும். உன் வாழ்க்கையிலிருந்து துக்கங்கள் மறையட்டும். மகிழ்ச்சி உன்னை ஆட்கொள்ளட்டும். ஒரு தெய்வீக சக்தி உன்னை நோக்கி வேகமாக நகர்ந்து வருகிறது. அது உன்னிடம் பேச விரும்புகிறது. அது உனக்கு ஏதோ ஒன்றை கொடுக்க விரும்புகிறது. அமைதி, மகிழ்ச்சி மற்றும் நல்லிணக்கத்துடன் முன்னேறிச் செல். வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக மாறும். என் அன்பே, நான் பிரபஞ்ச அன்னையால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதை. என் குழந்தையே, இந்த செய்தியை உனக்கு தெரிவிக்க நான் வரும்போதெல்லாம் உனக்கு ஒரு பரிசை கொண்டு வருகிறேன். இன்றும் என் ஆசீர்வாதங்கள் எனும் பரிசை உனக்கு கொண்டு வந்துள்ளேன். வா என் அன்பே, நான் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருகிறேன். மக்கள் உன்னை சந்திக்க பைத்தியம் பிடிப்பார்கள். உன்னுடன் நட்பு கொள்ள உன் மனம் அமைதி அடையும். உன் வாழ்வில் எழும் அலைகள் இப்போது உன்னை இன்னும் அதிக உற்சாகத்தால் நிரப்பும். பணத்திற்கு பற்றாக்குறை இருக்காது. உன் வெற்றியின் கொடி உயரமாக பறக்கும். பணத்திற்கு பற்றாக்குறை இருக்காது. எல்லா திசைகளில் இருந்தும் செல்வம் உன் வாழ்வில் கொட்டும். நீ குறைகள் நிறைந்த வாழ்க்கையை கண்டிருக்கிறாய். நீ கலக்கமூட்டும் சூழ்நிலைகளை கண்டிருக்கிறாய். கடுமையானவர்களை விட கடுமையான மனிதர்களை நீ சந்தித்திருக்கிறாய். பலர் உன் வாழ்க்கையை தோற்திருக்கிறார்கள். நீ எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இப்போது இங்கு வந்திருக்கிறாய். இப்போது இங்கே நீ வந்துவிட்டாய். ஆம், எல்லாம் வல்ல இறைவன் உன்னை தன்வசப்படுத்திக் கொண்டுள்ளார். இப்போது கவலைப்படாதே. இது பொன்னான நேரம். எதிர்காலம் மிகவும் பிரகாசமானது. துக்கமோ துன்பமோ கடின உழைப்போ இருக்காது. இனி ஒவ்வொரு செயலுக்கும் பலன் கிடைக்கும். மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. பிரபஞ்சம் உன்னுடைய இந்த நாட்டின் மூலம் இதை உனக்குச் சொல்ல விரும்புகிறது. விரைவில் நீ ஒரு நற்செய்தியை கேட்பாய். என் குழந்தையே, இப்போது கவலைப்படாதே. இதுவரை உனக்கு கிடைக்காதவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும். என் அன்பே, உன் வாழ்க்கை விரைவில் மாறும். சில கதவுகள் திறக்கின்றன. உனக்காக சில புதிய திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அதிகமாக யோசிக்காதே. நீ என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை இப்போதே எடுத்துவிடு. எந்த அடியையும் எடுத்து வைப்பதிலிருந்து யாரும் உன்னை தடுக்கவில்லை. ஆனால் நீ உன் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும். என் குழந்தையே, அம்மா, நீ எனக்கு மிகவும் பிரியமானவள். உன் செயல்கள் மிகவும் நல்லவை. நீ அதிர்ஷ்டசாலி என்பதால் இந்தச் செய்தியை பெற்றுள்ளாய். ஒரு நண்பர் உன் வாழ்வில் இணைய வருகிறார். திடீரென்று உனக்கு மிகவும் நல்ல ஒன்று நடக்கப் போகிறது. உன் இதயம் மகிழ்ச்சியால் நிரம்பும். உன் வாழ்க்கை ஒரு மலரைப் போல மலரும். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நீ மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டுத் தெரிவாய். நீ செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியை காண்பாய். செல்வம் உன்னை பொழியும். நீ என்ன செய்தாலும் பெரும் வெற்றியை அடைவாய். புன்னகை செய் என் அன்பே, கொண்டாடு. பிரபஞ்சம் தனது செய்தியின் மூலம் இதை உனக்குச் சொல்ல விரும்புகிறது. உன் செயல்கள் அதன் விளைவுகளை உன்னால் கையாள முடியாதபடி வடிவமைக்கப்படுகின்றன. பிரபஞ்சத்தின் சக்திகளால் நீ வியக்கும் அளவுக்கு பலவற்றை பெறுவாய். இந்த சுழற்சி ஒவ்வொரு மனித வாழ்விலும் தொடர்கிறது. காலம் இருக்கிறது, சூழ்நிலைகள் இருக்கின்றன. சில நேரங்களில் சாதகமாக, சில நேரங்களில் பாதகமாக. கவலைப்படத் தேவையில்லை. துக்கமில்லை. வாழ்வில் எந்த வலியும் உன்னை துன்புறுத்தாது. நீ ஒரு உண்மையான மனிதன். உன் செயல்களில் கவனம் செலுத்துகிறாய். நான் உனக்காக வெற்றியை எழுதுகிறேன். நீ எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் வெற்றியை காண்பாய். உன் இயலாமையை யாரும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். ஒரு அந்நியன், ஒரு தெய்வீக சக்தி, ஒரு ஆற்றல் உன்னை நோக்கி நகர்கிறது. எல்லா திசைகளில் இருந்தும் உனக்கு உதவி கிடைக்கும். நீ எதை செய்யத் தேர்ந்தெடுத்தாலும் நான் உன் வெற்றியை உறுதி செய்கிறேன். என் குழந்தையே, நீ செய்வது போலவே தொடர்ந்து செயல்படு. உன் இயல்பு மிகவும் மேன்மையானது. அதன் வலிமையால் நீ சீராக முன்னேறிச் செல்கிறாய். உன் எதிர்காலம் பிரகாசமானது. நீ கவலைப்படத் தேவையில்லை.
பயமோ கவலையோ தேவையில்லை. பாதைகள் திறக்கும். முன்னோக்கிச் செல். உங்கள் எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாகி வருகின்றனர். என் குழந்தைகளே, இப்போது அனைவரும் உங்களுக்கு ஆதரவளிப்பார்கள். எல்லா திசைகளில் இருந்தும் ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது பொழியும். நீங்கள் மகிழ்ச்சியை காண்பீர்கள். நிதி நெருக்கடிகளும் பணப்பற்றாக்குறையும் இப்போது மறைந்துவிடும். நீங்கள் சிக்கல்களிலிருந்து வெளிவருகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியால் நிரம்பி வருகிறது. நீங்கள் என்ன செய்தாலும் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் உள்ளிருந்து ஆரோக்கியமாக மாறுவீர்கள். நீங்கள் மேலும் அழகாக மாறுவீர்கள். நீங்கள் சக்தி வாய்ந்தவராக மாறுவீர்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் மகிழ்ச்சியால் நிரம்பி இருப்பீர்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய இருக்கிறது. இப்போது கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை வசதியால் நிரம்பி இருக்கும். தொல்லைகளும் பிரச்சனைகளும் இப்போது மறைந்துவிடும். துன்பம் முடிவுக்கு வரும். என் குழந்தைகளே, தடைகள் இப்போது அகற்றப்படும். அமைதியாக இருங்கள். முன்னோக்கி செல்லுங்கள். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த செய்தியை கேட்க நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. பிரபஞ்சம் இந்த செய்தியின் மூலம் இதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது. உங்கள் இலக்கு வெகு தொலைவில் இல்லை. என் குழந்தையே, என் கை எப்போதும் உன் தலையின் மீது இருக்கிறது. நீ இப்போது என் இருப்பை உணர்கிறாய். உனக்கு எல்லாம் நல்லபடியாக அமையப் போகிறது. எல்லாம் வல்ல இறைவன் உன்னை ஆழமாக நேசிக்கிறார். இனி உன் வாழ்வில் எந்த குறையும் இருக்காது என்று அவர் உனக்குச் சொல்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிகழும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதுபோன்ற வார்த்தைகளை நீ இப்போது கேட்பாய். யாரோ ஒருவர் உன்னுடன் நடப்பது போல் நீ உணர்வாய். நண்பர்கள் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாதது போல நேர்மறை சக்திகள் உன் நண்பர்களாகி உன்னுடன் படிப்படியாக பயணிக்கும். இப்போது உன் துயரங்கள் முடிவுக்கு வரப்போகின்றன. மகிழ்ச்சி மீண்டும் தொடங்கப் போகிறது. நீ உன் சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிறாய். உன் துயரங்களை மறைக்கிறாய். என் குழந்தையே, நீ மிகவும் அப்பாவி. உன்னுடைய இந்த எளிய வாழ்க்கை இறைவனுக்கு மிகவும் பிரியமானது. இனி உன் வழியில் வரும் ஒவ்வொரு சவாலையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். நீ உள்ளிருந்து நம்ப முடியாத அளவிற்கு வலிமை பெறுவாய். விரைவிலேயே உன் முழு வாழ்க்கையும் பொன்னாக மாறும். நீ இன்றைய தெய்வீக செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இந்த தெய்வீக செய்தி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியமைக்கும். இந்த செய்தியின் மூலம் தெய்வம் இதை உனக்கு தெரிவிக்க விரும்புகிறது. என் அன்பே, நீ மகிழ்ச்சியின் விடியலை காணப்போகாராய். துயரம் எனும் இருள் உன் வாழ்க்கையிலிருந்து தானாகவே மறைந்துவிடும். புத்தாண்டுக்குப் பிறகு உன் தலைவிதி மாற்றப்படுகிறது. உனக்காக பல திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. என் குழந்தையே, நீ இப்போது தொடர்ச்சியான வெற்றிகளை காண்பாய். மீண்டும் நிகழாத ஒரு தொடர். தோல்விகள் மறைந்துவிடும். வெற்றிகள் வரும். நீ செய்யும் எல்லாவற்றிலும் வெற்றியை அடைவாய். நீ வெற்றியாளராகவே நிலைத்திருப்பாய். உன் மனம் ஒருபோதும் கலங்காது. எந்த பயமும் உன்னை அச்சுறுத்தாது. உன் மனம் அமைதியாக இருக்கும். உன் இதயம் மென்மையானது. இந்த மென்மையான இதயத்துடன் நீ எப்போதும் மற்றவர்களைப் பற்றி நல்லதையே சிந்திப்பாய். இந்த மாதம் உனக்கு ஒரு சிறந்த செய்தியும் கிடைக்கும். பிரபஞ்சம் தனது செய்தியின் மூலம் இதை உனக்கு தெரிவிக்க விரும்புகிறது. இந்த மாதம் உனக்கு ஒரு சிறந்த செய்தி கிடைக்கும். நீ ஒரு நல்ல செய்தியை கேட்பாய். திடீரென்று உன் விதி மாறுவதை உன் கண்களாலேயே காண்பாய். என் குழந்தையே, எல்லாம் உனக்காகவே. உன் அடிகள் முக்கியமானவை. பிரபஞ்சம் அதன் அனைத்து ரகசியங்களையும் உனக்கு வெளிப்படுத்தும். உனக்கு வேறு எதுவும் தேவைப்படாது. உன் வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக மாறும். உன் இதயம் மிகவும் தூய்மையானது. நீ அனைவருக்கும் உதவுகிறாய். ஒருவரின் துன்பத்தைக் கண்டு நீ மனம் உருகுகிறாய். ஒருவரின் மகிழ்ச்சிக்காக நீ என்னிடம் பிரார்த்தனை செய்கிறாய். நேர்மறையான அனைத்தும் உன் திசையில் சுழல்கின்றன. உன் எண்ணங்கள் மாறும். வாழ்வில் உனக்கு இருக்கும் குறைகள் படிப்படியாக மறைந்துவிடும். நீ செய்யும் எதிலும் மகத்தான வெற்றியை அடைவாய். நிதி பிரச்சனைகள் இருக்காது. இந்த அமைப்பு உனக்கு மிகவும் வலுவானதாக மாறும். எல்லாம் வல்ல இறைவனிடம் நீ செய்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. மகிழ்ச்சி நிறைந்த ஓராண்டு உதயமாகிறது.
ஆற்றல் உங்கள் மீது பொழிகிறது. வா என் அன்பே, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன். முன்னே வா. இந்த செய்தியின் மூலம் பிரபஞ்சம் இதை உனக்கு உணர்த்த விரும்புகிறது. கட்டளையிடப்பட்டுள்ளது, அதை ஏற்றுக்கொள். பிரபஞ்சம் உனது ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் பலனை அளிக்கப் போகிறது. உன் செவிகளுக்கு செவி கொடு. உன் புலன்கள் மேலும் தீவிரமாக செயல்படத் தொடங்கும். நீ உள்ளிருந்து வலிமை பெற்றதாக உணர்வாய். என் குழந்தையே, சில தெய்வீக சக்திகள் உனக்குள் புகுத்தப்படுகின்றன. நீ வெற்றி பெறுவாய். நீ செய்த உன்னதச் செயல்களின் முழு பலன்களையும் என் குழந்தையே, உன் விதியின் நட்சத்திரம் உதிக்கப் போகிறது. ஒரு காலத்தில் உன் வாழ்க்கை குழப்பமான சூழ்நிலைகளால் நிறைந்திருந்தது. யாரும் உனக்கு ஆதரவாக இல்லை. யாரும் உன்னை உடனடியாக நம்பவில்லை. ஆனாலும் நீ உன் செயல்களில் கவனம் செலுத்தினாய். ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் என்று எல்லாம் வல்ல இறைவனின் சக்திகள் மீது நீ நம்பிக்கை வைத்திருந்தாய். இந்த எண்ணத்துடன் நீ முன்னோக்கிச் சென்று கொண்டிருந்தாய். இதோ எல்லாம் இறுதியாக சரியாகும் தருணம் வந்துவிட்டது. படிப்படியாக உன் காலங்கள் மாறுகின்றன. உன் சூழ்நிலைகள் மாறும். உன் நண்பர்கள் மாறுவார்கள். உன் வாழ்க்கை முறையும் மாறும். இந்த வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளும், அனைத்து தவறுகளும் செழிப்பாக மாறும். உன் திருக்கண் பார்வையின் விளைவுகள் இப்போது மகிழ்ச்சியாக மாறும். உன் பாதையில் நிற்கும் ஒவ்வொரு தடையையும் நான் அகற்றுவேன். என் அன்பே, உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீ தீட்டும் எந்த திட்டங்களிலும் உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். நான் விரும்புவதை நீ செய்கிறாய். ஆகவே உங்கள் செயல்களுக்காக வருந்துவதை நிறுத்துங்கள். இது உங்கள் கண்ணோட்டம் மாறும் நேரம். படிப்படியாக மிகவும் நல்லதும் மிகவும் மங்களகரமானதும் நடக்கும். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பியிருக்கும். உங்கள் துரதிருஷ்டமும் நல்வாய்ப்பாக மாறட்டும். இந்த செய்தியின் மூலம் பிரபஞ்சம் இதை உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறது. என் குழந்தையே, உன் வாழ்வில் மிக நல்ல செய்தி வரவிருக்கிறது. உன் குடும்பத்தில் ஒரு புதிய உறுப்பினர் இணையவிருக்கிறார். அவர்களின் வருகை மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் கொண்டு வரும். உன் குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த ஒரு சோகம் என்றென்றைக்குமாக மறைந்துவிடும். நீ அனுபவித்து வந்த ஒரு வெற்றிடத்தை இப்போது நீ கடந்து வருவாய். உன் மனதில் இருந்த இந்த தவிப்பு இப்போது முடிவுக்கு வரும். என் குழந்தையே, உன் வாழ்க்கை மகிழ்ச்சி, வசதி மற்றும் ஆனந்தத்தால் நிரம்பியிருக்கும். 3 முக்கிய விஷயங்கள் நடக்கும். அடுத்த 3 மாதங்களுக்குள் நீ திடீர்னு பணம் பெறுவ. உனக்கு துணையாய் இருக்கும் ஒரு நண்பன் வருவான். வாழ்க்கையின் சிரமங்கள் படிப்படியாக குறையும். காலம் கடந்து கொண்டிருந்தது. இதுவரை வாழ்க்கை இருக்கும். உனக்கு நிறைய நடந்துள்ளது. இன்னும் நிறைய வரவிருக்கிறது. நீ எங்கே மகிழ்ச்சியை கண்டாய்? ஒரு புதிய வெற்றி காலத்தை காணும்போது நீ வியப்படைவாய். சிவபெருமான் காலம் தொடங்கவிருக்கிறார். ஒரு புதிய விடியல் புன்னகை செய். என் குழந்தையே, முன்னேறிச் செல். பிரபஞ்சம் தனது செய்தியின் மூலம் இதை உனக்குச் சொல்ல விரும்புகிறது. உன் தலைவிதி திறக்கப் போகிறது. என் அன்பே, நீ இதுவரை செய்த தவறுகள் பிரபஞ்சத்தின் சக்திகளால் திடீரென மன்னிக்கப்படுகின்றன. நீ எப்போதும் மற்றவர்களைப் பற்றியே சிந்திக்கிறாய். உன் சொந்த சாதனைகளைப் பற்றி நீ ஒருபோதும் கவலைப்படுவதில்லை. நீ உன்னையும் மற்றவர்களையும் புகழ்கிறாய். உன்னால் முடிந்தவரை கொடுக்கிறாய். ஒருபோதும் எடுத்துக்கொள்வதில்லை. கற்றுக்கொண்டாயா? வா என் நண்பனே, இப்போது இயற்கை உனக்கு ஒன்றை கொடுக்கிறது. உனக்கான இந்த பரிசு இந்த மே மாதம் உன்னை ஆச்சரியப்படுத்தும் ஒன்றை உனக்கு வழங்கும். நீ நினைத்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாக பெறுவாய். உன்னை ஆச்சரியப்படுத்தும் அற்புதமான பலன்களை நீ அனுபவிப்பாய். நீ எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இந்த தெய்வீகச் செய்தியை நீங்கள் இன்று முழுமையாக கேட்டிருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கப் புள்ளி என்பதை உணருங்கள். இதுவரை நீங்கள் சந்தித்த போராட்டங்களும் சிந்திய கண்ணீரும் வீண் போகவில்லை. அவை ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளே ஒரு வலிமையான ஆன்மாவை உருவாக்கியுள்ளன. இப்போது பிரபஞ்சமே உங்களுக்கு துணையாக நின்று உங்கள் பாதையில் உள்ள முட்களை நீக்கி மலர்களை தூவத் தயாராகிவிட்டது. இனி வரும் காலங்களில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு சாதகமாக அமையும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. உங்களைச் சுற்றி நடக்கும் அதிசயங்களை கவனித்து நம்பிக்கையோடும் புன்னகையோடும் உங்கள் பயணத்தை தொடருங்கள். இந்த பிரபஞ்சத்தின் பேரன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உங்கள் மீது பொழிந்து கொண்டிருக்கும். அஞ்சாதீர்கள், முன்னோக்கிச் செல்லுங்கள். ஏனெனில் வெற்றியும் மகிழ்ச்சியும் மட்டுமே உங்கள் எதிர்காலமாக அமையப் போகிறது. பிரபஞ்சத்தின் இந்த மங்களகரமான பரிசை மனதார ஏற்றுக்கொண்டு
உங்கள் புதிய அத்தியாயத்தை இப்போதே தொடங்குங்கள்.